பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் ஒரு தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. மத்தேயு சுவிசேஷம் 17வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு கூட இருப்பேன்? எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன்? அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களிடத்தில் ஒரு பிசாசு பிடித்த ஒரு மகனை, வேதனையோடு கூட இருக்கிற ஒரு மகனை அவரிடத்தில் சீஷர்களிடத்தில் கொண்டு வந்தார்கள் சுகப்படுத்தும்படி. ஆனால் ஆண்டவருடைய சீஷர்களாலே அதை சுகப்படுத்த முடியாமல் போயிற்று. இந்த நேரத்தில் இயேசு அதை கண்டு இயேசுவினிடத்திலே அறிவிக்கப்பட்ட பொழுது, அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி இயேசு சொன்னார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் நம்மால் முடியாத அநேக காரியங்கள் உண்டு. செய்ய முடியாத, ஜெபிக்க முடியாத, நம்மால் மாற்ற முடியாத, விடுதலை பெற முடியாத அநேக விஷயங்கள் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு, தம்முடைய பிள்ளைகளுக்கு, தம்முடைய சீஷர்களுக்கு அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த அதிகாரத்தை நாம் அதை உணர்ந்தவர்களாக, அதை புரிந்தவர்களாக, அதை பயன்படுத்த நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிற ஒரு 4 காரியங்களை நான் உங்களுக்கு வேகமாய் நான் சொல்லும்படி விரும்புகிறேன். ஆண்டவரிடத்துல எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி, எந்த ஒரு தேவையா இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களுடைய காரியங்களை ஆண்டவரிடத்துல நீங்கள் கொண்டு வாருங்கள். 2வது சொல்லுகிறேன், ஒரு அற்புதம் நடக்க வேண்டுமே ஆனால் உங்களுடைய அவிசுவாசத்தை நீங்கள் உங்களை விட்டு எடுத்து போடுங்கள். விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள். 3வது ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றையுமே அவரிடத்துல கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் நமக்கு சொல்லிவிட்டார், அதிகாரத்தை நமக்கு கொடுத்து விட்டார். நீங்கள் அதிகாரத்தை பயன்படுத்துங்கள். 4வது ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், அமர்ந்திருந்து ஜெபியுங்கள், அற்புதம் தானாய் நடக்கும். இந்த 4 காரியங்களை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்க. நிச்சயமாக ஆண்டவர் அந்த பிசாசை அவர் அதட்டின பொழுது அந்த பிசாசனுடைய பிடியிலிருந்து அந்த மகன் விடுதலையாக்கப்பட்டான். நமக்கு ஆண்டவர் இந்த 4 காரியங்களை நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு அவரிடத்துல நீங்க கொண்டு வாருங்கள். அவிசுவாசத்தை எடுத்து போடுங்கள், அதிகாரத்தை பயன்படுத்துங்கள், ஜெபியுங்கள், அற்புதம் நடக்கும். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பரலோக தந்தையே, இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கும் எங்களால் முடியாத பிரச்சனைகள், எங்களுக்கு முன்பாக இருக்கிற அநேக பெரிய சவால்கள் உண்டு. அவைகளை பார்த்து நாங்கள் திகைத்து நின்று கொண்டிராதபடிக்கு நாங்கள் உம்மிடத்திற்கு வருகிறோம். எங்களுடைய அவிசுவாசத்தை எடுத்து போடும்படி ஜெபிக்கிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் பயன்படுத்துகிறோம். உடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து ஜெபிக்கிறோம். அற்புதத்தை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்கிறோம். ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபைகளை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.